வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களுடன் நாகேஸ்வரன் பிரகாஷ். பாருங்களே, நாங்கள் கடந்த வகுப்புல படிச்சிருந்தாங்க என்னது குலத்தொகுதி, அதாவது பருமக என்ற விடயத்தை படிச்சிருந்தாங்க. அதாவது பிரதேச தலைவர்களை பற்றி படிச்சிருந்தாங்க. அதுல தொடர்ச்சியாக அது தொடர்ச்சியான விடயமாக இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். ஏன்னா கடந்த வகுப்புல பார்த்து நாங்கள் இந்த குளம், அதாவது பாரிய குளங்கள் உருவாக்கப்படுவதற்கான நோக்கங்கள், அதாவது காரணம் சொல்லி பார்த்துனாங்க. அது 2017-18ஆம் ஆண்டு என கேள்வியில வந்திருக்கு. 4வது வினா, அதாவது வினாத்தாள் 2ல பகுதி 2ல 4வது வினாவில் கேள்வியா வந்துருக்கு. ஏன்னா இப்ப பார்க்க போறோம் இந்த குலத்தொகுதி உருவாக காரணம். குலத்தொகுதி உருவாக காரணம் பாருங்க பிள்ளைகள். ஒன்று, இந்த மழை மூலம் கிடைக்கிற நீர் தானே இருக்குதானே, அந்த மேட்டுப்பாங்கான குளத்தின், அதாவது மேலதிக நீரை, மழை மூலம் உருவாகிற அந்த குளம் இருக்குதானே, இங்க இருக்கிற அந்த நீரை, என்ன மேலதிக நீரை தாழ்நிலத்தில் உள்ள குளங்களுக்கு கொண்டு வாரது. என தாழ்நிலத்தில் உள்ள குளங்களுக்கு விநியோகிக்கிறது. தாழ் நிலத்தில் உள்ள குளங்களுக்கு விநியோகிக்கிறது. சரியா? பாருங்க, ஒரு விடயம் குலத்தொகுதி உருவாக காரணம். அப்ப ஏன்னா மழையின் மூலம் கிடைக்கிற இந்த மேட்டுப்பாங்கான இடங்கள் இருக்கிற அந்த குளங்கள்ல இருக்கிற நீரை, மேலதிக நீரை தாழ்நிலத்தில் உள்ள குளங்களுக்கு கொண்டு வாரது. தாழ்நிலத்தில் இருக்கிற குளங்களுக்கு கொண்டு வாரது ஒன்று. சரியா? இரண்டாவது விடயம், இந்த இப்படி ஓடி வரைக்க தண்ணி ஓடி வரைக்க பாருங்க, இரண்டு கரைகள் என்ன செய்ய போகுது, தொடர்ச்சியாக இந்த தண்ணி கால்வாயினூடா ஓடி வரைக்கல, இந்த இரண்டு கரைகளும் என்ன செய்ய போகுது, ஈரழிப்பான தண்ணியா இருக்க போகுது. பாருங்க, இரு குளங்களுக்கு இடையில் உள்ள கால்வாயில் எந்நேரமும் நீரை பாய விடுவதன் மூலம் அதன் இரு பக்கங்களிலும் ஈரத்தன்மையை பாதுகாக்கலாம். ஈரத்தன்மையை பாதுகாக்கலாம். சரியா? மூன்றாவது, மக்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்யலாம். நீர் தேவையை பூர்த்தி செய்யலாம். சரியா? பூர்த்தி செய்யலாம். சரியா? அடுத்தது பாருங்க, இன்னொரு விடயம் இருக்குது. என்னென்றால், இந்த நீரை சேகரித்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். பாருங்க, இப்ப குளத்தொகுதி என்று பாருங்க, மழை நீரா இருக்கலாம். ஏன்னா மழை நீரை இந்த குளத்துக்கு ஃபுல் ஆயிடுச்சு, இந்த குளத்துக்கு ஃபுல் ஆயிடுச்சு. என்ன செய்ய போறோம், இன்னொரு குளத்தை உருவாக்கி அங்க கொண்டு போய் இந்த மிச்ச மேலதிக நீரை வருது, இங்க கூடிட்டு அடுத்த குளம். அப்ப பாருங்க, அந்த நீரை சேகரித்து நீரை சேகரித்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, புவியின் நீர்மட்டத்தை பாதுகாக்கலாம். புவியின் நீர்மட்டத்தை பாதுகாக்கலாம். இந்த வினா பாருங்க பிள்ளைகள், கடந்த வருடம் 2020ஆம் ஆண்டு வரலாற்று பாட வினாத்தாளில இந்த கேள்வி வந்திருக்கு. குலத்தொகுதி உருவாக காரணம். சரியா? இந்த கேள்வி வந்திருக்கு. அதாவது நோக்கமாக காரணம் சொல்லி வந்திருக்கு. சரிதானே? அங்க இந்த ஸ்கீம்ல இந்த விடைகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப படியா பாருங்க பிள்ளைகள், மழையின் மூலம் கிடைக்கிற நீர், அதாவது மேட்டுப்பாங்கான குளத்துல மேலதிக நீர் என்ன செய்யறோம், தாழ்நிலத்தில் உள்ள குளங்களுக்கு விநியோகிக்கிறதால நீரை பாதுகாத்துக் கொள்ளலாம். சரியா? இரண்டாவது விஷயமா பார்த்திருந்த நாங்கள், இரு குளங்களுக்கு இடையில அந்த நீரை கால்வாயின் ஊடாக கொண்டு செல்லும் பொழுது இந்த இரண்டு பக்கங்களும் ஈரழிப்பான தன்மையை பாதுகாக்கலாம். மூன்றாவது, மக்களுடைய நீர் தேவை. மக்கள் சனத்தொகை பெருக 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 அங்க அவங்களுக்கு தேவைகள் கூடுது, நீர் தேவை. அப்ப இங்க பாருங்க, குளத்தொகுதிகள் உருவாக்கப்பட்டு போகுது. அந்த குலத்தொகுதியின் மூலம் என்னது, மக்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்யலாம். அடுத்தது, நீரை சேகரித்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். ஸ்கீமில கொடுத்த விடயங்கள் பிள்ளைகள் இது. அடுத்த விடயம் பாருங்க, புவியினுடைய நீர் மட்டத்தை பாதுகாக்கலாம். அப்ப இவ்வளவு விடயங்களும் கொடுத்திருக்கு. சரியா? அப்ப குலத்தொகுதி உருவாகுவதற்கான காரணம் என்ற விடயத்துக்குள்ள வரப்போம்.
சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இப்ப பார்த்த விஷயம் குலத்தொகுதி உருவாக்குவதற்கான காரணம். பாருங்க அடுத்தது இந்த குலத்தொகுதிகள். பாருங்க இந்த குலத்தொகுதியினுடைய படம் இதான் பிள்ளைகள். இந்த குலத்தொகுதி அதாவது அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குலத்தொகுதி. அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட குலத்தொகுதியினுடைய படம் உங்களோட பாடப்புத்தகத்தில் இருக்கு இந்த விடயம். ஏன்னா அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் காணப்பட்ட ஒரு குலத்தொகுதியினுடைய படமாக இது கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? பாருங்க இந்த குலத்தொகுதி இருக்குதானே, இந்த குலத்தொகுதியை வந்து பொதுவாக எப்படி அழைச்சிருக்கிறாங்க, இன்னொன்று இந்த உலர்வலய மக்கள் எப்படி அழைச்சிருக்கிறாங்க, உலர்வலய மக்கள் எப்படி அழைச்சிருக்கிறாங்க ஒன்று. இரண்டாவது பொதுவாக அழைக்கப்பட்ட விதம், குலத்தொகுதி அழைக்கப்பட்ட விதம் இன்னொரு விடயம் இருக்கு. சரியா? குலத்தொகுதி அழைக்கப்பட்ட விதம் என குலத்தொகுதி அழைக்கப்பட்ட விதம் அதாவது பிரபாதனைய குலத்தொகுதி. ஆனா உங்களுக்கு அங்க கேள்வி கேட்கிறாங்க, எப்படி உலர்வலய மக்கள் குலத்தொகுதிய குறிக்க பயன்பட்ட சொல் பின்வரும் கேட்கலாம். கேட்டால் அது எல்லங்காவ. உலர்வலய மக்கள் குலத்தொகுதிய குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல்லுன்னு சொன்னால் அது எல்லங்காவ. பொதுவாக அழைக்கப்பட்டன்னு சொன்னால் அது வெவ்பிரபாதனைய வரப்போகுது. சரியா பிள்ளைகள்? விளங்கிறது? இந்த இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு பாருங்க. இரண்டும் குலத்தொகுதி தான். ஆனா உங்களுக்கு கேள்வியா கேட்கிறது உலர்வலய மக்கள் குலத்தொகுதி எப்படி அழைச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அதை இல்லங்காவ சொல்லணும். அந்தபடிய நீங்கள் குறிப்பிடணும். பொதுவாக பிரபாதனைய. சரியா? அடுத்ததா பாருங்க இந்த பருமக கடமைகள். இது உங்களுக்கு வினாத்தாள் 2ல கேட்கலாம். பருமகவின் கடமைகளை குறிப்பிட்டு கேட்கலாம். ஒன்று பாருங்க. முதலாவது விடயம், நாங்கள் குலத்தொகுதின்னு சொல்லி பார்த்தனாங்களானே, அந்த குலத்தொகுதியை சேர்ந்த அனைத்து கிராமங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துறது. பாருங்க, பல கிராமங்கள் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்க குலத்தொகுதி இருக்குது, குலத்தொகுதி இருக்கு. அப்ப இந்த குலத்தொகுதியை சேர்ந்த இந்த அனைத்து கிராமங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துறது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், குலத்தொகுதியோட தொடர்புடைய பிரஜைகள் நலனுக்காக தீர்மானங்களை மேற்கொள்ளும். அப்ப இங்க இருக்கிற மக்களுடைய இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த பல கிராமங்களில் இருக்கிற மக்களுடைய நலனுக்காண்டி தீர்மானங்களை மேற்கொள்றது. அடுத்த விடயம், உலர்வலய குடியேற்றங்களில் பரவி இருந்த பிரதேசங்களில் குறுநில அலகுகளை பரிபாலித்தல். அந்த சின்ன சின்ன அலகுகளை பரிபாலிக்கிறது. தனக்குள் இருக்கிற அந்த பகுதிகள் எல்லாத்தையும் பார்க்கிறது. சரியா? நான்காவது வரி அறவிடுதல். வரி அறவிடுதல் பாருங்க, அதுக்கான ஒரு படம் ஒன்று இருக்கு பாருங்க. சரியா? இது வந்து இங்க இருக்கிறவர் அந்த பிரதேச தலைவர். என வரி அறவிடுதல். சரிதானே? பாருங்க, இங்க வரிகள் வேண்டி எடுக்கிறார். சரிதான். அந்த மக்கள் பாருங்க விவசாயத்துல விளைக்கிற ஒரு பகுதியை கொடுக்குது. சரியா பிள்ளைகள்? சரி பாருங்க, பருமகன் கடமை மீளவர்க பாருங்க பிள்ளைகள். குலத்தொகுதியை சேர்ந்த அனைத்து கிராமங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் ஒன்று. இரண்டாவது, குலத்தொகுதியுடன் தொடர்புடைய பிரஜைகளின் நலனுக்காக தீர்மானங்களை மேற்கொள்வார். அடுத்தது, உலர்வலய குடியேற்றங்களில் பரவி இருந்த பிரதேசங்களின் குறுநில அலகுகளை பரிபாலித்தல். அடுத்தது, வரி அறவிடுதல். இறுதியாக, கிராமங்களிடையே ஏற்படுற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. கிராமங்களிடையே ஏற்படுற பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல். சரியா பிள்ளைகள்? அப்ப பருமகவின் கடமைகளை குறிப்பிடுகிறான்னு சொன்னால் நீங்கள் இந்த விடயங்களை கொடுக்கணும். பாருங்க பிள்ளைகள், உங்களோட வடிவ விஷயத்தை பாருங்க. இவ்வளவும் அவற்றை கடமைகளா இருக்குது. சரியா பிள்ளைகள்? விளங்குச்சாடா கொஞ்சம் பாருங்க. இந்த பருமக என்ற சொல் வந்து எந்த பருமக என்பது எந்த சொல்லிலிருந்து தோன்றி இருக்கின்றால் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த நாங்கள்
இந்த அளவு ஸ்டார்ட் பண்ணிக்கலையே பிரமுக. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக பாருங்க, கிமு 700 ஆண்டு காலத்துக்குரிய பருமகமார் பயன்படுத்திய மயானம் எனது இப்பன் கட்டுவ மயானம். இந்த இப்பன் கட்டுவ மயானத்தை பருமகமார் அதாவது பிரபுக்கள் பிரபுக்கள் பயன்படுத்திக்கணும். பிரபுக்கள் பயன்படுத்திக்கணும். பருமகமார் என்ன செஞ்சுக்கணும்? பயன்படுத்தினோம். அதாவது கிமு 700 காலத்துக்குரிய பருமகமாரால் பயன்படுத்தப்பட்ட மயானமாக அமையும் விடை பாருங்க, இது இப்பன் கட்டுவ. சரியா? இந்த இப்பன் கட்டுவ தொடர்பான விடயத்தை பாருங்க. இதான் அந்த இப்பன் கட்டுவ கல்லறை மயானம் என முன்வரலாற்று காலம், அதாவது என்ன தரம் 10ல 2வது அலகுல முன்வரலாற்று காலத்துல மயானங்கள் என்ற விடயத்துல நீங்கள் பார்த்திருப்பீங்கள். ஏன்னா அந்த மயானங்களுடைய பிரிவுகள் படிச்சிருந்திருப்பீங்கள். ஏன்னா அந்த மயானங்கள்ல முக்கியமாக இந்த கல்லறை மயானம், ஏன்னா இந்த கருங்கற்களை அது பாறைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட மயானம் தான். கல்லறைகளை உருவாக்கி இருக்கிறோம். இது இதுல காட்டப்படுற படம் இப்பன் கட்டுவ கல்லறை மயானம். பாருங்க, இந்த படத்தை அப்படியே உங்களுக்கு கேள்வி வரலாம். ஏன்னா கட்டாய வினா பகுதியில வினாத்தாள் 2ல கட்டாய வினா பகுதி 1வது வினாவில் இந்த படங்கள் போட்டு வர்ற கேள்வியில என்ன வரலாம். இந்த படத்தை போட்டு 4 கேள்வி கேட்கலாம். 4 புள்ளிக்குரிய மாதிரி அந்த கேள்வி அமையும். பாருங்க, இப்படி இருக்கும். ஏன்னா படத்தில் காட்டப்படுவது யாது? இப்ப நாங்கள் காட்டினது என்னது? இப்பன் கட்டுவ கல்லறை மயானம். இது அமைந்துள்ள இடம் சரியா? எனது இப்பன் கட்டுவ இது அமைந்துள்ள இடம் எங்க? தம்புள்ளேல அமைஞ்சிருக்கு. தம் புள்ள எந்த மாவட்டம்? மாத்தளை. மாத்தளை மாவட்டத்தில் இருக்கு. இது யார் பயன்படுத்தினது? என பருமகமார். பருமக அல்லது பிரபுக்கள். ரைட், பிரபுக்களை நீங்க விட கொடுக்க கூடாது, பருமகன் கொடுங்க. எந்த காலகட்டத்துக்குரியது? முன் வரலாற்று காலம். முன் வரலாற்று காலம். இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏன்னா எவ்வகை மயான இந்த படம் எவ்வகை மயானம் என்று கேட்கலாம். மயானம் என்ன? கல்லறை மயானம் நீங்க கூட கொடுக்கலாம். கல்லறை மயானம். அடுத்தது என்ன? எத்தனையாம் ஆண்டுக்குரியது? என்ன எத்தனையாம் ஆண்டுக்குரியது? ஆண்டுக்குரியன்னு கேட்கலாம். என்ன கிமு 700 தொடக்கம் 450 காலகட்டத்துக்குரியது. சரியா? இதுல இங்க வேற என்ன ஆதாரம் கிடைக்க பெற்றிருக்கு? என்ன பிரபுக்கள் பயன்படுத்தி அந்த மணி மாலை. மணி மாலை. ரைட், மணி மாலை கிடைக்க பெற்றிருக்கு. சரியா? பாருங்க, அந்த படத்தை வச்சுக்கோ நாங்க எத்தனை கேள்வி பார்த்துருக்கோம்? 8 கேள்வி கிட்ட நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த படம் போட்ட இந்த 8 கேள்விக்குலாம் வரப்போகுது. இந்த படங்கள் இப்படி பிள்ளைகள் பல 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு சேர்த்து ஒரு 60 படத்துக்கிட்ட முக்கியமான படங்கள் இருக்கு. அதனால் நீங்கள் அந்த 60 படம் தொடர்பான தெளிவான விளக்கங்களோடு இருந்தீங்கன்னா எனது நீங்கள் அந்த கட்டாய வினாவில் வர்ற இந்த 2 படங்களோடு தொடர்புடைய வினாக்கள் உள்ளடங்கிய 8 புள்ளிகளை அடங்கிய இந்த வினாவில் நீங்கள் 8 மார்க்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அப்ப இப்படியாக அந்த படம் தொடர்பான தெளிவான விளக்கங்கள் நீங்கள் இருக்கணும். சரியா பிள்ளைகள்? அப்ப பாருங்க, இந்த படம் தொடர்பாக கேள்வி எப்படி வரலாம்? பகுதி 2 வினாத்தாள் 2ல கட்டாய வினா கேள்விகள் இது கேட்கப்படலாம். இவ்வாறு கேள்விகள் அமையும். பாருங்க, மேல படத்தில் காட்டப்படுவது யாது? இப்பன் கட்டுவ கல்லறை மயானம். இப்பன் கட்டுவ இது அமைந்துள்ள இடம் எங்க? தம்புள்ளையில் அமைஞ்சிருக்குது. இது அமைந்துள்ள மாவட்டம் எது? மாத்தளை. இதனை பயன்படுத்தியவர்கள் யாரு? பருமக என பிரபுக்கள். இது எக்காலகட்டத்துக்குரியது? முன் வரலாற்று காலத்துக்குரியது. இது எவ்வகை மயானத்துக்குரியது? கல்லறை மயானம். அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம். இது இந்த ஆண்டுக்குரியது? இது கிமு 700 தொடக்கம் 450 ஆண்டு காலத்துக்குரியது. இங்க வேற என்ன கிடைக்கப்பெற்ற சான்று? மணிமாலை.
சரியா பிள்ளைகள்? பாருங்கடா கொஞ்சம். அடுத்தது இந்த பிரதேச நிர்வாகத்துல பங்கு பெற்றிய பெண்கள் பாருங்க. ஆண்களை நாங்கள் பருமக என்று சொன்னது போல, ஆண் தலைவர் பிரதேசத்தை நிர்வகிச்ச ஆண் தலைவரை நாங்கள் பருமகன்னு சொன்னது போல, பெண் தலைவி பருமகளு என, பருமக ஆண், பருமகளு பெண். சரியா? உதாரணமா ரெட்டிகலை என்ற இடத்துல இருக்கிற கல்வெட்டுல, ரெட்டிகலை கல்வெட்டுல பருமகளு அனுலா என பற்றி குறிப்பிடப்பட்டது. அதுல அனுலாவினுடைய 2 பிள்ளைகள், 2 மகன்கள் என பருமக உத்திய, பருமக தீச என்று அழைக்கப்பட்டது. சரியா? இதுல முக்கியமாக இந்த பெண்கள் பிரதேச நிர்வாகத்துல முன்னின்ற பெண்கள் எப்படி அழைச்சிருக்கணும்? பருமகளு. உங்களுக்கு பகுதி 1, அதாவது வினாத்தாள் 1ல வந்து MCQல இந்த கேள்வி கேட்கலாம், இல்லாட்டி வினாத்தாள் 2ல கூட கேட்கலாம். சரிதானே? தொடர்ந்து நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். இனி வந்து பாருங்க, அரசுக்கு முற்பட்ட காலத்துல பிரதேச நிர்வாகிய எப்படி அழைச்சிக்கிறாங்க? போசனி என பிரதேச தலைவர். நாங்க பார்த்த பருமக என்ன, பருமக சகதரைய போசனி, பருமக சகதரைய. இந்த போசனி அரசன் என்று சொல்லி பிராந்திய நிர்வாகிய குறிப்பிட புராதன கல்வெட்டுல எங்கே அது தொடர்பான விஷயம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற மாத்தளை மாவட்டத்தில் இருக்கிற எம்புள் அம்பே எனும் இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. எம்புள் அம்பே என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சரியா? பிள்ளைகள் மன்னராட்சி வளர்ச்சி என்ன, இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த அந்த 3 விடயமும் என்ன, கிராம, அது இல்லத்தலைவர்கள் முதலாவது, 2வது கிராம தலைவர், அடுத்ததாக பிரதேச தலைவர், இனி மன்னர், அதாவது மத்திய ஆட்சி. அதுல பாருங்க, மத்திய ஆட்சி என்பதனுடைய கருத்து என்ன என்றால், பன்முகப்படுத்திருந்த அதிகாரம், பன்முகப்படுத்தப்பட்டிருந்த அதிகாரம் ஒருமுகப்படுத்த, ஒரு ஆள்கிட்ட வருது பாருங்க. முதல் வந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் தலைவர், ஒவ்வொரு கிராமத்துக்கும் தலைவர், இப்ப எல்லாம் ஒரு ஆள்கிட்ட கைக்கு வருது, ஒருமுகப்படுத்தப்படுது. நாட்டை ஒன்றுபடுத்திய மத்திய மயமான ஆட்சி. இப்ப நாடு ஒரு கண்ட்ரோல்ல வந்துச்சு. அரசன் அதிகாரம், அரசின் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அரசன்கிட்ட இருக்கு. அரசனுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அரசன் என்பவர்கிட்ட இருக்கு. சரியா? அரச நிர்வாகத்தில் குறிப்பிடப்பட்ட நிலப்பிரதேசம் காணப்படும். சரிதானே? அப்ப மத்தியமயமான ஆட்சி என்றால் பன்முகப்படுத்தப்பட்ட அதிகாரம் ஒருமுகப்படுத்தப்படல். அடுத்தது பாருங்க, நாட்டை ஒன்றுபடுத்தி மத்தியமயமான ஆட்சியை ஏற்படுத்தல். அரசின் அதிகாரம் ஆட்சியாளரான அரசனிடம் காணப்படல். அரச நிர்வாகத்தில் குறிப்பிடப்பட்ட நிலப்பிரதேசம் காணப்படல். இவ்வளவும் மத்தியமயமான ஆட்சிக்குள்ள வரப்போகுது அப்படின்னா கருத்து. ராஜ என, மன்னன் என, அதாவது மகிழ்விப்பவர் என்று அர்த்தம். ராஜா என்பதன் பொருள் என்னென்றால் மகிழ்விப்பவர். சரியா பிள்ளைகள்? பாருங்கடா, இப்ப நாங்கள் பண்டுகாவேன், இந்த மன்னர்கள்ல முதலாவதாக பார்க்க போறது பண்டுகாவேன் பற்றி படிக்க போறோம். சரியா? அனுராதபுர காலத்தின் முதலாவது மன்னன் இந்த பண்டுகாவிய மன்னன். சரியா? இவர் வந்து கிமு 377 இருந்து 307 வரைக்கும் 70 வருடங்கள் அரசாண்டிருக்கிறார். 70 வருடங்கள் அரசாண்டிருக்கிறார். ஏன்னா இதுல பாருங்க, பிராந்திய ஆட்சியாளர் முதலாவது நீங்க வேற பற்றி கேட்கலாம். ஏன்னா வினாத்தாள் 2ல கேள்வியா கேட்கலாம். பண்டுகாவிய மன்னனுடைய சேவைகள் 3 குறிப்பிட்டு விளக்குகிறார். அரசியல், சமூக, பொருளாதாரம் என்று சொல்லி பொதுவாக கேட்கலாம். ஒன்றாக கேட்கலாம், பொதுவாக கேட்கலாம். இலங்கை வரலாற்றில் பண்டுகாவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட முக்கிய சேவைகள் 3 குறிப்பிடுக என்று கேட்கலாம். அப்படி கேட்கப்படும் பட்சத்தில் இவ்வளவு விடயங்கள் நாங்கள் அதுக்கு சொல்லலாம். ஏன்னா 3 குறிப்பிட 2 குறிப்பிட்டு விளக்குன்னு கேட்டால் அதுல நாங்கள் அதுல விடயங்களை கொண்டு வரலாம். அதுல முதலாவது விஷயம் பாருங்க, எப்படி மன்னனா வாரார். முதலாவது மன்னன் ஆட்சியை கைப்பற்றுற விஷயத்தை கொண்டு வரலாம். ஏன்னா பிராந்திய ஆட்சியாளர்களோட சண்டையிட்டு அந்த பிரதேசத்தை கைப்பற்றி மன்னன் ஆகிறார். பிராந்திய ஆட்சியாளரோட சண்டையிட்டு
ஏன்னா அவையோட போட்டிட்டு அதை சண்டையிட்டு அவர்களுடைய அந்த பிரதேசங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி மன்னனா வார முதலாவது வேற ஆட்சியை கைப்பற்றுறது. பிராந்திய ஆட்சியாளர்கள்ன்றது யாருண்டா இவருடைய மாமன்மார். இவருடைய தாய் உன்மாத சித்ராவனுடைய சகோதரர்கள் 10 பேர். சரியா? அப்ப அவர்களை தான் தோற்கடிச்சு இவர் மன்னனா வாரார் முதலாவது. இவற்றை இரண்டாவது சேவை என்னண்டா இலங்கை வரலாற்றுல முதலாவது தலைநகரம் என்று சொல்லப்படுற இந்த அனுராதபுரம். இல்லாது இலங்கை வரலாற்றுல நீண்ட கால தலைநகரம் என்று சொல்லலாம். இதுல 2 சிறப்பு. என்ன முதலாவது தலைநகரம், முதலாவது தலைநகரம் சொல்லலாம். தலைநகரம் இல்லாட்டி இன்னொன்று சொல்லலாம், என்னது நீண்ட கால தலைநகரம். நீண்ட கால தலைநகரம். நீண்ட காலம் என்றது இந்த 377 இருந்து 993 சோழர் படையெடுப்பு, அதாவது ராய சோழன் என்ன ராய சோழனுடைய என்ன சோழருடைய படையெடுப்பு வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1400 வருடங்கள். ஏறத்தாழ 1400 வருடங்கள் என இலங்கை இந்த நீண்ட கால தலைநகரம். இலங்கையில பாத்தீங்கன்னா என்ன தலைநகரங்கள் பல இருக்குது. என்ன 7வது பாடத்துல நீங்க அதின் தலைநகரங்களுடைய ஏனி முதலாவது இலங்கையில என்ன அனுராதபுரம் பாருங்க. இந்த தலைநகரங்களையும் அதனுடைய மன்னர்களையும் இலகுவாக ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு வழியை உங்களுக்கு நான் குறிப்பிடுவேன் நினைக்கிறேன். பாருங்க, அந்த பொல்லாத தடித்த யானை குட்டிக்கு கடும் கோபம் வந்ததை யார் கண்டது? ரைட். அந்த பொல்லாத தடித்த யானை குட்டிக்கு கடும் கோபம் வந்ததை யார் கண்டது? இலங்கையில தலைநகரங்களுடைய ஓடர். இலங்கையில தலைநகரங்களுடைய ஓடர். சரியா? பாருங்க, இது என்ன தலைநகரம் என்று பார்ப்போம். பாருங்க, முதலாவது ஒவ்வொரு எழுத்தின் வட்டத்தையும் பாருங்க. ஆனா அனுராதபுரம். அனுராதபுரம். இரண்டாவது புலனறுவை போனா, அதாவது பொல்லாத போனா புலனறுவை. என்ன புலனறுவை. தடித்த தானா தம்பதெனியா. யானை யாவன யாப்பகுவ. குட்டிக்கு கூனா குருநாகல். கடும் காணா கம்பளை. கோபம் வந்தது கோவன்னா கோட்டை. யார் கண்டது? யார்? யாழ்ப்பாணம். கண்டது கண்டி. ரைட். இதான் பிள்ளைகள் இலகுவாக இந்த தலைநகரங்களுடைய ஓடர்ல என்ன நாங்க ஞாபகப்படுத்துறதுக்கான வழி. இதே போல இன்னொன்று இருக்குது. என்ன அந்த பொல்லாத தடித்த யானை குட்டிக்கு கடுங்கோபம் வந்ததை யார் கண்டது என்பது போல இன்னொரு டெக்னிக் பாருங்க, இலகுவாக ஞாபகப்படுத்துறது. அலட்டல் பொன்னம்மாவின் தம்பி ஜாப்பனுக்கு குருட்டு கல்யாணம் கோட்டையிலே கண்டேன். அலட்டல் பொன்னம்மாவின் தம்பி ஜாப்பனுக்கு குருட்டு கல்யாணம் கோட்டையிலே கண்டேன். இதோட முடியுது. என்ன அப்ப இலங்கையின் முதலாவது தலைநகரம் அனுராதபுரம். இலங்கையின் இறுதி தலைநகரம் கண்டி. இலங்கையில இறுதியாக காணப்பட்ட தலைநகரம் கண்டிராட்சி. சரியா? அப்ப இந்த தலைநகரங்களை ஓடர்ல ஞாபகப்படுத்துறதுக்கான வழி. அதே போல மன்னர்கள் இருக்கு. ஏன்னா இது இந்த அனுராதபுரத்தின் முதலாவது மன்னர் உங்களுக்கு தெரியும், பார்த்துனாங்க. என்ன பண்டுகாவியன். அப்ப இந்த தலைநகரங்கள்ல வழியா பாருங்க, நீண்ட காலம் தலைநகரமாக இருந்தது. நாங்கள் இப்ப பார்த்த இந்த அனுராதபுரம் என்ன கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் ஏறத்தாழ தலைநகரமாக இருந்திருக்கு. அதாவது 5ஆம் மகிந்தன் இறுதி மன்னன் 5ஆம் மகிந்தன். இந்த 5ஆம் மகிந்தன் காலம் யாரு? சோழர் ராய சோழன் தலைமையிலான இந்த சோழர் என்ன செய்யணும், படியெடுத்துட்டு வந்து அனுராதபுரத்தை கைப்பற்றி கொள்ளணும். அப்ப இந்த டெக்னிக்களை ஞாபகப்படுத்தலாம். அதே போல மன்னர்கள் இலகுவாக நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். ஏன்னா மீண்டும் இன்னொரு அழகு பார்க்க நாங்கள் அந்த விஷயங்களை பார்ப்போம்.
சரியா? ரைட். சரி பாருங்க. அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன, அனுராதபுரத்தை தலைநகரமாக்கினவர். இலங்கை வரலாற்றுல முதலாவது மற்றும் நீண்ட கால தலைநகரமான அனுராதபுரத்தை தலைநகரமாக்குறார். அப்ப தன்னுடைய ஆட்சியின் மத்திய நிலையமாக அனுராதபுரத்தை தெரிவு செய்கிறார். இது முன்பு பாருங்க விஜயனோட வருகை இருந்த தோழர்கள் 700 தோழர்களோட விஜயன் வந்தவர். அதுல அனுராதன் என்பவனால என்பவனால் உருவாக்கப்பட்ட குடியேற்றம் தான் அனுராதகம. அனுராதகம. இந்த அனுராதகமவை தான் என்ன செய்கிறார், அனுராதபுரமாக தெரிவு செய்கிறார். மல்வத்து ஓயா நதிக்கரையில இந்த அனுராதபுர நகரத்தை என சிறந்த திட்டமிடலோட என 4 உபநகரங்கள், சுற்று மதில்கள், வாயில் காவலர்கள், அகழிகள் என்று சொல்லி ஒரு பாதுகாப்பு மிக்க தலைநகரமாக இந்த அனுராதபுரத்தை தெரிவு செய்கிறார். நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். ரெண்டாவது விஷயம் சொல்லலாம், அனுராதபுரத்தை தலைநகரமாக்கல். அப்ப அதுக்கு விளக்கம் சொல்ல போறீங்க. தனது ஆட்சியின் மத்திய நிலையமாக அனுராதபுரத்தை தலைநகரமாக தெரிவு செய்தார். ஆரிய குடியிருப்புகளில், அதாவது அனுராதனால் உருவாக்கப்பட்ட அனுராதகம எனும் குடியேற்றமே அனுராதபுரம் என்னும் பேரில் பண்டுகாவினால் தலைநகரமாக தெரிவு செய்யப்பட்டது. இது இலங்கை வரலாற்றில் நீண்டகால தலைநகரமாகவும் வரலாற்று முதல் தலைநகரமாகவும் காணப்பட்டுச்சு. சரியா? இவ்வளவு நீங்க விளக்கமா சொல்லலாம். அடுத்து பாருங்க, அரசியல் அடுத்த பணி தனது ஆட்சியின் 10வது வருடத்தில் கிராமங்களுக்கு எல்லையிடுறார். கிராமங்களுக்கு எல்லைகளை வகுத்து கொடுக்கிறார். இவ்வளவும் என அனுராதபுரம் ஒரு பகுதியா பிரிச்சு கிராமங்களுக்கு எல்லையிடுறார். அதாவது அனுராதபுரத்துக்கு எல்லை, கிராமங்களுக்கு எல்லையிடுறார். சரியா? கிராமங்களுக்கு எல்லையிடுறார். அடுத்தது சொத்திசால என்ற பிரசவ விடுதியை அமைக்கிறார். சொத்திசால என்ற பிரசவ விடுதியை அமைக்கிறார். சரியா? அடுத்தது பாருங்க, நிர்வாக நடவடிக்கைக்காக நகரகுத்திக என்ற பதவி, நகரகுத்திக என்ற பதவியை என உருவாக்கி அதை தன்னுடைய மாமன் அபயனுக்கு வழங்கியிருக்கிறார். இது பிற்பட்ட காலம் எனது அரசியல் சமூக நிறுவனங்கள் தோற்றமுறதுக்கு உதவியா இருந்திருக்கு. அப்ப அடுத்த விடயமாக நகரகுத்திக என்ற பதவியை உருவாக்கி இருக்கிறார். அடுத்தது பாருங்க, நீர்ப்பாசன சேவை. இவற்றை நீர்ப்பாசன சேவை என இலங்கை வரலாற்று ஆரிய வருகையில இது இந்த நீரை சேமிச்சு எனது குளங்களை நீரை சேமிச்சு விவசாயத்தின் தேவையை பயன்படுத்தினார். ஆனா ஒழுங்குமுறையா இருக்கிறது. ஆனா ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட குளமான குளம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கினவர் இந்த பண்டுகாவை. அந்த வகையில முதலாவது குளம் எனது பசவ குளம், அதாவது அபயவாவி என்று சொல்லலாம். அபயவாவி என்று சொல்லலாம். இலங்கை வரலாற்றுல முதல் குளமான அபயவாவி, அதாவது பசவ குளம் உட்பட ஜெயவாவி, காமினிவாவி போன்ற குளங்களை செஞ்சுக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அப்ப இவருடைய நீர்ப்பாசன பணிகளாக இந்த குளங்களை உருவாக்கினது முக்கியமா இருக்குது. இலங்கை வரலாற்றுல ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட குளத்தை உருவாக்கின மன்னனாக பண்டுகாவிய மன்னன் காணப்படுகிறார். இந்த பண்டுகாவிய மன்னன் என்ற காலத்திலான் ஒழுங்குமுறையான குளங்கள் உருவாக்கப்படுது. அதுல இலங்கை வரலாற்றுல முதலாவது குளம், இலங்கை வரலாற்றுல முதற் குளமான பசவ குளம் அபயவாவியை நிறுவி இருக்கிறார். இதை விட ஜெயவாவி, காமினிவாவி போன்ற குளங்களை உருவாக்கி இருக்கிறார். பாருங்கடா பிள்ளைகள். அப்ப இவ்வளவு விடயங்களும் பண்டுகாவிய மன்னனுக்குரிய விடயங்களாக காணப்படுது. அப்ப உங்களுக்கு கேள்வி வினாத்தாள் 2ல கேட்கும் பட்சத்துல பண்டுகாவிய மன்னனுடைய சேவைகளை குறிப்பிட்ட விளக்குகள் கேட்டால் நீங்க அதுல இந்த விடயங்களை சொல்லலாம். முதலாவது விஷயமா பாருங்க, பிராந்திய ஆட்சியாளர்களோட சண்டையிட்டு என்ன செய்றார், பிரதேசங்களை கைப்பற்றி இலங்கையில மன்னனா வாரார். அதிகாரத்தை கைப்பற்றி மன்னனா வாரார். 2வது தன்னுடைய ஆட்சியின் மத்திய நிலையமாக அனுராதபுரத்தை தலைநகரமாக தெரிவு செய்கிறார். 3வது தனது ஆட்சியின் 10வது வருடத்துல கிராமங்களுக்கு எல்லை வகுத்து கொடுக்கிறார். கிராமங்களுக்கு எல்லை வகுத்து கொடுக்கிறார்.
அடுத்ததாக சொத்திசாலை எனும் பிரசவ விடுதியை அமைத்தார். அடுத்ததாக நிர்வாக நடவடிக்கைக்காக நகரகுத்திக என்ற பதவியை உருவாக்கி அதன் மூலம் எனது அரசியல் சமூக நிறுவனங்கள் தோற்றம் பெறுவதற்கு காரணமாக இருந்தார். அடுத்து நீர்ப்பாசன பணியாக என ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட குளம் என ஆரியரால நீர்ப்பாசன முறை மேற்கொண்டாலும் ஆனால் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட குளத்தை உருவாக்கின மன்னன் யாரு? இந்த பண்டுகாவிய மன்னன். அந்த வகையில இலங்கை வரலாற்றில் முதலாவது குளமாக பசவ குளம் காணப்படுது. இது அபயபாவி என்று அழைக்கப்படுது. என இதை விட ஜெயவாவி காமினி வாவி போன்ற குளங்களையும் உருவாக்கி இருக்கிறார். சரியா? பாருங்க பிள்ளைகள், அடுத்த விஷயமாக தேவநம்பியதீச மன்னன் என இவரும் இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கியத்துவமான மன்னன். பண்டுகாவிய மன்னன் எப்படி முக்கியமோ அதே போல அவருடைய பேரன் இவர். என பண்டுகாவிய மன்னனுக்கு பிறகு அவருடைய மகன் மூத்த சிவன் அல்லது மூடசிவன், மூடசிவன் சொல்லலாம் அல்லது மூத்த சிவன் சொல்லலாம். என்ன மூத்த சிவன் சொல்லலாம். ரைட்? அந்த மூத்த சிவனுடைய மகன் தான் இந்த தேவநம்பியதீசன். சரியா? இவருடைய பணி என்ன பாருங்க. முதலாவது, நாட்டின் பிரதேச தலைவர்களுக்கிடையே நல்லுறவை ஏற்படுத்தி நாடு முழுவதையும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு ஆட்சி செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஒரே நிர்வாகம் என்று சொல்லிய பாருங்க பிள்ளைகள், இவருடைய ஆட்சி இவருடைய நூல்கள்ல, அதாவது மகாவம்சத்திலேயோ சரி பல இடங்கள்ல சொல்லப்படுது, இவருடைய ஆட்சி வடக்கே ஜம்புகோலப்பட்டினம். ஏன் ஜம்புகோலப்பட்டினத்தில் யார் வந்திறங்கினது? சங்கமித்தா மகிந்த தேரராக்கள் வந்த மகிந்தர் சங்கமித்தை என இவர்கள் வந்தது. அப்ப இவருடைய ஆட்சி வடக்கே ஜம்புகோலப்பட்டினத்திலிருந்து தெற்கே கதிர்காமம், பாருங்க கதிர்காமத்துல இருக்கிற பிரதேச தலைவர்களை வரவழைச்சு, கதிர்காமம் சந்தனகாமம் என அந்த பிரதேச தலைவர்களை வரவழைச்சு இந்த வெள்ளரசு மர கிளை நாட்டு வைவத்துக்கு கூப்பிட்டுக்கிறார். அப்ப பாருங்க இவருடைய ஆட்சி காணப்படுது. இலங்கை முழுவதும் காணப்பட்டது. அப்ப நாட்டினுடைய பிரதேச தலைவர்களோட நல்லுறவு பாருங்க. அப்ப இங்க மட்டும் என்ன கதிர்காமம் சந்தனகாமத்திலிருந்து பிரதேச தலைவர்களை வரவழைச்சுக்கிறார். அப்ப அங்க ஒரு நட்புறவு இருந்திருக்குது. என்ன நீங்க உங்களோட வீட்டுல ஏதாவது ஒரு என்ன ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு வழியை ஆக்களை கூப்பிடுறீங்கன்னா அவையோட உங்களுக்கு ஒரு நல்ல உறவா இருக்கலாம். அது உங்களோட சொந்தக்காரரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நண்பரா இருக்கலாம். ரைட்? இப்படி இருக்குதான். என்ன அதே போலதான் இங்க நல்லுறவு ஏற்படுத்திக்கிறார். நாடு முழுவதையும் ஒரே நிர்வாக ஆட்சியில் கொண்டிருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஒரே நிர்வாகத்தின் கொண்டு வர நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இரண்டாவது பாருங்க, இந்த ரெண்டாவது விடயம் பார்க்கும் போது இன்னொரு விடயத்தை பார்ப்போம். அது ரெண்டாவதா பார்ப்போம். பௌத்த சமயம். என்ன பௌத்த சமயம் இலங்கையில என்ன செய்யப்பட்டுச்சு? கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு இதை கேள்வி கேட்கலாம். எம்மன்னன் காலம் இலங்கை வரலாற்றில் எம்மன்னன் காலம் பௌத்த சமயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தேவநம்பியதீச மன்னனால்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவற்ற காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. யாரால அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் அது மகிந்த தேரரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மகிந்த தேரரால அறிமுகப்படுத்தப்பட்டது. மகிந்த தேரர் தான் இங்க பௌத்த சமயத்தை கொண்டு வந்தவர். இந்த தேவநம்பியதீசனுடைய நண்பர் இந்தியாவில் இருக்கிறவர். இலங்கையில நட்புறவு இருந்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவில நட்புறவு. அசோக மன்னன், அசோக சக்கரவர்த்தி அசோக சக்கரவர்த்தி மௌரிய வம்ச மன்னன். ரைட்? அப்ப இவர் நண்பராக இருந்திருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகள்லாம் இந்த மகிந்தர் சங்கமித்தை. ரைட்? அப்ப இவர் என்ன செய்றார்? சமயத்தை பௌத்த சமயத்தை உலகம் பூரா பரப்பணும். பௌத்த சமயத்தை உலகம் பூராக பரப்ப வேண்டும். ஒரு விடயம் இதுல குறிப்பிட பாருங்க பிள்ளைகள். இந்த அசோக மன்னன் உண்மையிலே என்னது பௌத்த சமயத்தை சேர்ந்தவன் அல்ல. இவர் மேல ஒரு பிராமணர், இந்து சமயத்தினுடைய ஆதரவுல தான் என்ன செய்ய மன்னனா வந்தவர். இவர் மன்னனா வந்தவன் என்ன செய்யறார் என்றால் இந்தியா முழுவதையும் கைப்பற்றி தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் என்றது இவற்ற ஒரு நோக்கம். அதன் அடிப்படையில் என்ன செய்யறார்? படையெடுத்து எல்லா இடங்களையும் கைப்பற்றார். இறுதியாக இந்த கலிங்க போர் நடக்குது. கலிங்க போர் நடக்குது. இந்த கலிங்க போர்ல தான் என்ன நடக்குது? இவர் ஒரு மனம் மாற்றம் நடக்குது. என்றால் இப்ப கலிங்க போர் அட்டிப்பட்டு எல்லா இடங்களும் வெண்டாச்சு. கலிங்க போர் முடிஞ்சு. அப்ப முடிஞ்சு அவர் அந்த வெற்றி கழிப்பில நீக்கியர்கள் அதுல ஒரு போர் வீரன் என்ன செய்யறாருன்னா அந்த குற்றுயிராக என்ன இழுத்து கொண்டு இருக்கிறார். தண்ணி தண்ணி என்று சொல்லி கேட்கிறார். அப்ப இவர் என்னது ரைட் ஒரு
வீரன் பாவம் தண்ணி கேட்கிறானே என்று தண்ணி கொண்டு போய் கொடுக்க போறான். அந்த வீரன் என்ன செய்றான், அந்த தண்ணியை தட்டி போட்டு, நீ தர்ற தண்ணியை குடிச்சு நான் உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீ தரும் தண்ணியை குடித்து நான் உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த தண்ணியை தட்டி விட்டுட்டு அந்த இடத்த சாகுறான். அப்ப அதுல அசோகனுக்கு சரியான ஒரு என்னடா இது இப்படி அவன் சாகர நேரத்துக்கு கூட இன்னொரு இப்படி ஒரு இதா வச்சுக்கிறானே என்று இவருக்கு ஒரு மன வேதனை. அப்ப என்ன செய்றார், மதம் மாறுறார், பௌத்த சமயத்துக்கு மாறுறார். அதுல இருந்து அந்த சமயத்தினை செய்து உலகம் பூராக பரப்ப வேண்டும் என்றது அவற்றை அடுத்த கொள்கை. அதுக்காண்டி இந்தியாவுல பாடலிபுரம் என்ற இடத்துல ஒரு மாநாட்டை கூட்டுறார். அந்த மாநாட்டுல முடிவெடுக்கப்படுது உலகம் பூராக பௌத்த சமயத்தை பரப்புறது என்று. அதன்படி இலங்கைக்கு வந்தவர்கள் ஆண் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் மகிந்தர் சங்கமித்த. சரியா? அப்ப இலங்கைக்கு பௌத்த சமயத்தை அறிமுகப்படுத்தினவர் கொண்டு வந்தவர் யாரென்றா மகிந்த தேரர். எம்மன்னன் காலம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் தேவநம்பிய திசை மன்னன். சரியா பிள்ளைகள்? அப்ப இப்ப 2வது இவருடைய முக்கியமான விடயம் இலங்கையில பௌத்த சமயத்தை பரப்பு. சரியா? இன்றைக்கு ஒரு பிரதான சமயமாக காணப்படுது என்றால் அது தேவநம்பிய ஒரு பெரிய சாதனையாக நாங்கள் குறிப்பிடலாம். ரைட். 3வது விஷயம் இந்த சங்கமித்தை. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் இந்த மகிந்த தேரர் சங்கமித்தை இவர்கள் இந்த ஜம்புகோள பட்டணத்துக்கு வந்தவர் என்று பார்த்தினாங்க. என்ன அதுல இந்த சங்கமித்தா கொண்டு வந்த வெள்ளரசு மரம், என்ன வெள்ளரசு மரத்தை அதனுடைய கணுக்களை எல்லா இடம் நாட்டிலும் அதுக்காண்டி கதிர்காமம் சந்தனகாம பிரதேச தலைவர்கள் எல்லாம் வரவழைச்சிருக்கிறார், அந்த வைபவத்துக்கு வரவழைச்சிருக்கிறார். அப்ப அந்த வெள்ளரசு மரம் என்ன அது தொடர்பாக அந்த நூல் ஒன்று இருக்குது, என்ன போதி வம்சம். என்ன ஏற்கனவே 1வது பாடத்துல படிச்சிருப்பீங்க, போதி வம்சம் என்ற நூல் ராசரட்டை காலத்தில் எழுதப்பட்ட அந்த நூல்கள் போதி வம்சம். அதுல இந்த போதிமர வழிபாடு பற்றி தான் சொல்லப்படுது. சரியா? அப்ப 2வது விடயமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம், எனது பௌத்த சமயம் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்படுது. 3வதாக இந்த சங்கமித்தையுடைய வருகையோட இது 18 தொழிற்குழுக்களோட வந்திருக்கிறார், புனித வல்லரசு மரக்குழியோட வந்திருக்கிறார். அந்த கணுக்கள் எல்லா இடமும் நாட்டப்படும். சரியா? பாருங்க, அங்க அடுத்த விஷயமா சொல்லியிருக்கிறோம் மகிந்த தேரர். பாருங்க, இங்க பௌத்த சமயம் கொண்டு வரப்படல். இந்த அசோகன் நாளதான் என்ன செய்யப்படுது, இந்த தேவநம்பி தீசன் இருக்கிறாரான அவருக்கு தீசன் என்று தான் முதல் பேர், தீசன். அசோகன் தன்னுடைய நாம பேரான இந்த தேவநம்பி என்ற பட்டத்தை என்ன செய்கிறார், அவருக்கு அனுப்பி விடுறார். சரியா? அதன் மூலம்தான் தேவநம்பி என்ற நடைமுறை செய்து தேவநம்பி தீசன் என்று சொல்லி அழைக்கப்படுறார். சரியா? மற்ற இன்னொரு விடயம், சத்திரிய குல முறைப்படி என்ன முடிசூடிய மன்னன் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் தேவநம்பீசனை சொல்லலாம். 2 தடவைகள் முடிசூடி இருக்கிறார். ஏன்னா 1வது தடவை முடிசூறார், அப்ப பல அற்புதங்கள் நன்னிமித்தங்கள் நடக்குது. அதெல்லாட்டையும் என்ன செய்றார், அரிட்டன் என்பவர்கிட்ட கொடுத்து என்ன அசோகன் அனுப்பிவிடுறார். அசோகன் என்ன செய்றார், இந்த முடிசூடும் 5 வகை பொருட்கள், இந்த முடிசூடுவதற்கு தேவையான பஞ்ச வஸ்துக்கள் பொருட்களை என அனுப்பிவிடுறார். அதன் அடிப்படையில் மீண்டும் என்ன செய்றார், சத்திரிய குல முறைப்படி 2வது தடவையாக முடிசூடுறார். 2 தடவை முடிசூடிய மன்னன் சொன்னால் அது தீசன் சொல்லலாம். மற்றது அதிக அளவு சமய கட்டிடங்கள் அமைச்சுக்கிற அடுத்த பணியை நாங்கள் சொல்லலாம். அதிக அளவு சமய பணியை சமய கட்டிடங்களை உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா இலங்கை வரலாற்றுல 1வது தூவி என்று சொல்லப்படுற தூபராம தூவி என புத்தருடைய வலது தாடை என்பு பதிக்கப்பட்டு, வலது தாடை என்பு புத்தருடைய வலது தாடை என்பு பதிக்கப்பட்டு என ஆரம்பத்தில் நெற்குவியல் வடிவத்திலேயும் பிறகு மணி வடிவத்திலேயும் உருவாக்கப்பட்டது. இதை விட திஸ்ஸராம விகாரை, ஜம்புகோள விகாரை, மகாவிகாரை, இப்படி பல விகாரைகளை உருவாக்கி இருக்கிறார். அடுத்தது பிரதேச தலைவர்களுடைய நல்லுறவை ஏற்படுத்தி இருக்கிறார். சரியா? இவ்வளவு விடயங்களும் இந்த தேவநம்பிய தீச மன்னனுடைய சேவைகளாக காணப்படுது. பாருங்க பிள்ளைகள், இப்போ 2 இந்த தேவநம்பிய தீச மன்னனை வச்சுக்கொண்டு 2 கேள்வி கேட்கலாம். ஒன்று, தேவநம்பிய தீச மன்னனுடைய சேவைகள் என்று பொதுவாக கேட்கலாம், அவர் முக்கியத்துவம் பெறுகிறார், அது அந்த 2 விடயங்களை இல்லாட்டி 3 விடயங்களை குறிப்பிட்டு விளக்குகள் என்று கேட்கலாம். இன்னொன்று கேட்கலாம், தேவநம்பிய தீசன் காலம் நல்லுறவு
என்ன பேணப்பட்டதுக்கான சான்றுகளை குறிப்பிட்டு விளக்கலாம். நட்புறவு வந்து காணப்பட்டது, அவற்றை காலத்துல நல்லுறவுக்கான சான்றுகளை குறிப்பிட்டு விளக்குன்னு கேட்கலாம். ஏன்னா இதுல நான் விளங்கப்படுத்தின விடயங்கள்லயே 2 விஷயத்தை நீங்கள் அதுல எடுத்து சொல்லலாம். ஏன்னா ஒன்று பாருங்க, இலங்கை தாண்டி இந்தியாவில் என்ன அசோக சக்கரவர்த்தி மௌரிய பேரரசன் அசோக சக்கரவர்த்தியோட அசோக சக்கரவர்த்தி பாருங்க இலங்கையை கடந்து இந்தியா வரைக்கும் இவருடைய நட்புறவு காணப்பட்டது. சரி, அப்ப இந்தியாவின் மௌரிய மன்னன் அசோக சக்கரவர்த்தியோட இவர் நட்புறவில் இருந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இலங்கைக்கு பௌத்த சமயம் வந்திருக்குது. இவர் 2 தடவை முடிசூரிக்கிறார். இவருடைய புகழ் பேர் தேவநம்பி யதீஸ்வரன் 2 பேர் வந்திருக்குது. இதை விட வெள்ளரசு மர கிளைகள் நாட்டப்படுது. அப்ப இலங்கையில பௌத்த சமயம் அறிமுகப்படுத்தப்பட்டது இவருடைய இந்த நட்புறவின் நிமித்தம் தான். அப்ப பாருங்க, இலங்கை கடந்து இந்தியா வரைக்கும் இவருடைய நட்புறவு காணப்படுது. ஒருபடியும் அசோகன் தீசனுக்கு இடையிலான நட்புறவை சொல்லலாம். இரண்டாவது பிரதேச தலைவர்களோட நட்புறவு. பிரதேச தலைவர்கள் பாருங்க, நாட்டுக்கு இடையில நட்புறவு இருந்திருக்கு. அதுல குறிப்பாக இந்த வெள்ளரசு மர கிளை நாட்டுற வைபவத்துக்கு வந்து கதிர்காமம் சந்தனகாம பிரதேச தலைவர்களை வரவழைச்சு என்ன செஞ்சுக்கிறார், இங்க அந்த வைபவத்தை செஞ்சிருக்கிறார். பாருங்க, அப்ப அங்க இருக்கிற அந்த பிரதேச தலைவர்களோட இவருக்கு நட்புறவு இருந்ததன் நிமித்தம் தான் இங்க வரவழைக்கப்பட்டிருக்கு, அவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த 2 பாயிண்ட்ஸ்களையும் வச்சு நீங்க அந்த கேள்விக்கு கொடுக்கலாம். சரியா? அப்ப பாருங்க 2 விடயம். ஒன்று, அதாவது இந்த தேவநம்பி யதீசன் காலத்துல நல்லுறவு நட்புறவு மேலோங்கி இருந்தது என்பதற்கான விளக்கங்கள் என்று சொன்னால் 2 விடயத்தை சொல்லலாம். ஒன்று, இந்திய மன்னன் இந்தியாவுடைய மௌரிய பேரரசன் அதாவது அசோக சக்கரவர்த்தி மன்னனோட நட்புறவு காணப்பட்டது. 2வது, இலங்கையில பிரதேச தலைவர்களோட நட்புறவு, குறிப்பாக இந்த சந்தனகாம கதிர்காம பிரதேச தலைவர்களை என்ன செஞ்சுக்கிறார், இவர் வரவழைச்சு, அதாவது இந்த வெள்ளரசு மர கிளை நாட்டுற வைபவத்துக்கு வரவழைச்சுக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் இதுக்குள்ள சொல்லலாம். இந்த கேள்விக்கு விடைய கொடுக்கலாம். அதே போல தேவநம்பி யதீஸ்வர மன்னனுடைய சேவைகள் என்று கேட்கலாம். ரைட், அப்படி கேட்கப்படும் பட்சத்தில் நாங்கள் இவ்வளவு நேரம் இந்த பார்த்த விடயங்களை அதுக்கு சொல்லலாம். ஏன்னா ஒன்று, நாட்டுடைய பிரதேச தலைவர்களோட நல்லுறவு கொண்டு நாடு முழுவதையும் ஒரு நிர்வாகத்துக்குள் கொண்டு வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறார். 2வது, பௌத்த சமயம் இலங்கைக்கு பரப்பப்பட்டிருக்கு. ஏன்னா தேவநம்பி யதீஸ்வர மன்னனுடைய காலத்துல பௌத்த சமயம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மஹிந்த தேரருடைய வருகையில இங்கினது பௌத்த மதம் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று ஒரு முக்கியமான ஒரு மதமாக காணப்படுது. அடுத்தது, சங்கமித்த கொண்டு வரப்பட்ட புனித வெள்ளரசு மரக்கிளையை வந்து செஞ்சுக்கிறார், இலங்கையில் ஒரு புனித மரமாக இலங்கை முழுவதும் அவருடைய கணுக்களை நாட்டி இருக்கிறார். சரியா? அடுத்தது, இவர் அதிக சமய கட்டிடங்களை நிறுவி இருக்கிறார். என தூபராம, திஸ்ஸ மகாராம, ஜம்புகோள விகாரை, மகாவிகாரை போன்ற சமய கட்டிடங்களை உருவாக்கி இருக்கிறார். சரியா? அப்ப தேவநம்பி யதீஸ்வர மன்னன் என்று சொல்லி உங்களுக்கு கேள்வி வந்தால் இப்ப நாங்கள் பார்த்த விடயங்களை சொல்லலாம். சரியா? அதனுடைய முக்கிய விடயங்கள், இந்த விடயங்களை நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா அதை வச்சுக்கொண்டு MCQ கூட அது வினாத்தாள் 1ல இந்த விடயங்கள் தொடர்பாக கேட்கலாம்.